अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहू व नस्तईनुहु व नस्तगफिरुहू व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मै यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मै युद्लिल्हु फला हादिय लहु व अश्हदु अल्ला इलाहा इल्लल्लाह व अश्हदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்று கூறிய என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க தாய்மார்களே, பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, நம் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹ் நமக்கு தந்த அருட்கொடைகளாகும். அப்படிப்பட்ட அருட்கொடைகளில் ஒன்றுதான் நம்முடைய நாக்கு. இந்த நாக்கை பற்றி இன்றைய கால அறிவியல் உலகம் சொல்லக்கூடிய ஆய்வு என்னவென்றால், எலும்புகளே இல்லாத வெறும் 70 கிராம் மற்றும் தசையுள்ள உறுப்பு தான் நம்முடைய நாக்கு என்ற ஆய்வு கூறுகிறது. ஆனால் எலும்புகளே இல்லாத அந்த நாக்கை வைத்து நம்மில் அதிகமானவர்கள் மற்றவர்களின் எலும்புகளை உடைக்கும் அளவிற்கு பல வார்த்தைகளை பேசிவிடுகிறோம். அப்படி நாம் பேசக்கூடிய தவறான கேவலமான பேச்சுகள் என்பது மற்றவர்களின் மனதை பெரிதும் பாதிக்கின்றன. அப்படி பாதிக்கப்பட்ட சிலர் தற்கொலையும் செய்ய தயங்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் சிலர் தற்கொலையும் செய்துள்ளார்கள். எனவேதான் நாம் பிறரிடம் பேசும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளையும் அளந்து பேச வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வ யௌமில் ஆகிரி ஃபயகுல் ஹைரன் அவ் லியஸ்முத். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் நல்லதை பேசட்டும் அல்லது வாய்மூடி இருக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது இந்த உலகில் இறை நம்பிக்கையாளர்களாக வாழக்கூடிய நம்மில் ஒவ்வொருவரும் மற்றவர்களிடம் பேசும் பொழுது எது நல்லதோ எது நன்மையோ அத்தகைய நல்ல பேச்சை பேச வேண்டுமே தவிர எது நமக்கும் மற்றவர்களுக்கும் கேடு தருமோ, எது இம்மையிலும் மறுமையிலும் பாதிப்பை ஏற்படுத்துமோ அத்தகைய ஹராமான பேச்சுகளை பேசுவதை விட்டும் நம் நாக்கை நாம் அடக்கிக் கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ்வும் தன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்விற்கு அஞ்சுங்கள், நேர்மையான சொல்லே கூறுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதாவது நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அல்லாஹ்விற்கு பயந்து பேச வேண்டும் என்று இந்த வசனம் கூறுகிறது. இன்னும் சொல்ல போனால் இதற்கு அடுத்த வசனமாக அல்லாஹ் கூறுகிறான், யுஸ்லிஹ் லக்கும் வ அமாலக்கும் வ யஃபிர் லக்கும் துனூபக்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து பேசும் பொழுது உங்களுக்காக உங்கள் செயல்களை அல்லாஹ் சீராக்குகிறான், மேலும் பாவங்களை அனைத்தையும் மன்னிக்கிறான் என்ற சிறப்பை அல்லாஹ் தருகிறான் என்றால் நம்முடைய நாவை நாம் எப்படி அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவடக்கத்தின் ஒழுக்கத்தை பற்றி ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், யார் தனது இரு தாடைகளுக்கு இடையே உள்ள நாவையும் இரு கால்களுக்கு இடையே உள்ள மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்துக் கொள்வேன் என்று பொறுப்பெடுத்துக் கொள்கிறாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இன்னும் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், எந்த அடியான் அல்லாஹ்விற்கு ஒரு பிடித்தமான வார்த்தையை சர்வ சாதாரணமாக பேசிவிடுகிறார், அதன் விளைவாக அல்லாஹ் அவருக்கு அவரது அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். மற்றொரு அடியார் அல்லாஹ்விற்கு கோபத்திற்குரிய ஒரு வார்த்தையை விளைவை யோசிக்காமல் சர்வ சாதாரணமாக பேசிவிடுகிறார், அதன் விளைவாக அல்லாஹ் அவருக்கு நரக நெருப்பை விளைவிக்கிறான். எனவே நம்ம எல்லாம் மற்றவர்களிடம் பேசும் பொழுது அன்பாகவும் பண்பாகவும் அதற்கு மேலான நல்லதை மட்டும் பேசக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என் உரை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.